தேர்தல் நெருங்கிருச்சு, அறிவிப்பு இன்னைக்கோ நாளைக்கோ வந்துடலாம் அப்படின்னா விளம்பரம் எப்படியும் பேப்பரில் கொடுக்க போகிறாங்க. இவங்க ஏற்கனவே செய்தியை போல விளம்பரத்தை போடக்கூடியதில் வல்லுநர்கள். அப்போ உங்களுக்கு ஒரு கட்சி, அதனால அவங்க குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறாங்க. நீ ஹிந்தி வரக்கூடாதுன்னா அப்போ உங்களுடைய எழுத்துக்கள் சென்றிடுவீர் 8 திக்கும்னு பாரதி சொன்ன மாதிரி எப்படி 8 திக்கும் போகும்? எனக்கு தமிழே போதும், ஆங்கிலம் தேவையில்லைன்னா எப்படி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படும்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் விருப்பப்பட்டாருங்கிறதுனால அவர் தன்னுடைய கையால் இந்த விருதை கொடுத்தார். மற்றபடிக்கு இதுக்கு உண்டான பரிசு பணமாகட்டும், அந்த சரஸ்வதி சிலையாகட்டும், அது எல்லாமே அந்த தனியார் அறக்கட்டளை தான் முடிவு பண்ணி கொடுக்கும். செஞ்சு அவங்களுடைய செலவில் தான் கொடுக்குறாங்க. அதை கையில் எடுத்து கொடுக்குற பொறுப்பை மட்டும் ஒரு சம்பிரதாயமாக ஜனாதிபதி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. எழுத்தாளர் அப்படின்னா நீங்க வார பத்திரிகையில எழுதுற எல்லாருமே எழுத்தாளர் தான். அவங்கள்ட்ட நீங்க ஒழுக்கத்தை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க படைப்பு எப்படி இருந்ததுன்னு மட்டும் பார்த்தா நம்ம போதும். ஆனா இந்த ஒரு உயரிய விருதுல நீங்க ஞானத்தோட இருக்கிறீங்க, உங்களுடைய ஞானத்தால மக்களுடைய ஞானத்தையும் உயர்த்த போகிறீர்கள் அப்படின்னு ஒரு சைட்டேஷனோட ஒரு விருது வருதுன்னா அப்போ ஒழுக்கம் இல்லாத ஞானம் அல்ல. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு எழுத்தாளர் பிரபாகரன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் சுதந்திரம் கிடைத்த பிறகு சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஞானபீட விருது பெற்றவர்கள் அப்படிங்கிறது இதுவரை 2 பேர் தான் இருந்தாங்க. ஒருத்தர் அகிலன் கண்ணன் இருந்தாங்க, இன்னொன்று ஜெயகாந்தன். இப்போது அந்த விருது வைரமுத்துவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன் ஒரு விருது ஒவ்வொரு முறையும் கிடைக்கிறதுக்கு இடையில இத்தனை வருட கால இடைவெளி இருக்குது? நீங்கள் அகிலன் கண்ணனுக்கும் ஜெயகாந்தனுக்கும் கிடைக்கிறதுக்கு இடையில ஒரு 50 ஆண்டுகள் கால இடைவெளி, ஜெயகாந்தனுக்கும் வைரமுத்துக்கும் கிடைக்கிறதுக்கு இடையில ஒரு 24 ஆண்டுகள் கால இடைவெளி இருக்கு இல்லையா? எதனால? அதாவது கால இடைவெளியை பற்றி பேசுவதுக்கு முன்னால் இந்த விருது வைரமுத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே அடி சறுக்கி கொண்டிருந்த ஒரு யானை படு பாதாளத்தில் விழுந்து விட்டது. இல்லை, யானைன்னு நான் குறிப்பிடுறது அந்த பாரதிய சாகித்ய அகாடமி எனப்படும் ட்ரஸ்ட், அதை தான் சொல்கிறேன். பொதுவாகவே இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்பித்த பொழுது 64 ஆரம்பித்த பொழுது இது அப்பொழுதைய நம்ம பிரதமராக ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத்துடைய விருப்பத்துக்காக இது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் பொதுவாக இந்த இதில் பார்த்திங்கன்னா ஹிந்தி, கன்னடா இதுக்கு தான் அதிகமாக அவார்டு வழங்கப்பட்டுள்ளது. காரணம் ஹிந்தி என்பது அனைத்து இந்திய எல்லா மக்களுக்கும் புரியக்கூடிய மொழிகளில் எழுதப்பட்ட ஒரு நூல். அதனால் அது ஒரு மாநிலத்தில் எழுதினாலும் டக்குன்னு ஒரு நம்ம வட இந்தியா முழுக்க அந்த நூல் பிரபலம் அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது, கன்னடத்துக்கு ஏன் அதிகமாக வழங்கப்படுகிறது அப்படிங்கும் பொழுது கன்னடத்தில் இந்த இலக்கிய கட்டமைப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ரக்சர்டு. அவங்க ஒரு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கூட தனியாகவே ஆர்வலர்களாக சேர்ந்த இலக்கிய வட்டம் அது மாதிரி வச்சுருக்கிறதாகட்டும். டெல்லியில் மிகப்பெரிய அளவில் கன்னட இலக்கியத்துக்காக அவங்களே இதெல்லாம் எழுத்தாளர்களாக நடத்துகிறாங்க. அரசுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆகையினால் எழுத்தாளர்களும் நிறையா வராங்க. அவங்களை பரிந்துரை செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே அந்த சூழ்நிலையும் அமைந்திருக்கு. அடுத்தது அங்கே மொழிபெயர்ப்பு ஜாஸ்தி. கன்னடத்தில் ஒரு எழுத்தாளர் எழுதினார்னா அதை ஹிந்தியிலேயோ ஆங்கிலத்திலேயோ மொழிபெயர்க்கிறதுக்கும் இருக்குது. ஸோ இந்த ஞானபீடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு மொழிக்கும் ஒரு 3 பேர் கொண்ட கமிட்டி, அப்புறமா மொத்தத்துக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு கமிட்டி அவங்கள அந்த பெரிய கமிட்டி இருக்கு இல்லையா, ஃபைனலாக லிஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஆங்கிலம் ஹிந்தியில் ஏதாவது இதை மொழிபெயர்த்து கொடுத்தா தான் தெரியும். அந்த வசதிகள் தமிழ்நாட்டில் எல்லா எழுத்தாளர்களுக்கும் கிடையாது. இப்போ ஜெயகாந்தன் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும்னு ஒரு ஆர்வலர் வர்ற அளவுக்கு தி ஜானகிராமன் நூலை மொழிபெயர்க்கணும்னு வரல. இதுதான் காரணமே வழியே. இப்போ தி ஜானகிராமனுக்கு அதனால் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு லாசா ராமாமிர்தம்னு என்னுடைய ஆதர்ஷ எழுத்தாளர், அவர் மௌனி, இவங்க எல்லாமே இந்த தகுதி பெற்ற எழுத்தாளர்கள் தான். அவங்களுடைய படைப்புகள் மற்ற மொழியில் மொழி மாற்றம் பண்ணப்படவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே
நம்ம இது புறக்கணிக்கப்படுதுங்கிறத விட பேசப்படுவதில்லை. ஓகே. அவ்வளோதான். இது வேணும்னு அவங்க புறக்கணிக்கல. அவங்க பார்வைக்கு வந்தால் தானே. இது வந்து நம்ம நாமினேஷன் கிடையாது. இது யாராவது நம்ம இவங்கள நாமினேட் பண்ணுறோம், இல்லை நம்ம அப்ளிகேஷன் போடுறோங்கிற அவங்களா தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுடைய படைப்புகள் ஹிந்தியிலையோ ஆங்கிலத்திலையோ இருந்தால் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு டக்குன்னு தெரியும். அதுதான் மெயின் காரணம். இல்லை, அதுக்கான ஒர்க்கை இவங்க பண்ணலையா, இல்லை பண்ண முடியாத அளவுக்கு சூழல் இருந்துச்சா? இன்னைக்கு இருக்கிற இந்த திராவிட இலக்கிய சூழ்நிலையில் வேற எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. ஏன்? இன்னைக்கு வந்து நீங்கள் எழுத்தாளனா, கவிஞனா, இலக்கியவாதியா அப்படிங்கிறத வாசகர்களோ பதிப்பாளர்களோ இல்லை பத்திரிகையாளர்களோ முடிவு செய்வதில்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏகோ சிஸ்டம் தான் முடிவு செய்யுது. அதனால அவங்க குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறாங்க. நீ ஹிந்தி வரக்கூடாதுன்னா அப்போ உங்களுடைய எழுத்துக்கள் சென்றிடுவீர் 8 திக்கும்னு பாரதி சொன்ன மாதிரி எப்படி 8 திக்கும் போகும்? எனக்கு தமிழே போதும், ஆங்கிலம் தேவையில்லைன்னா எப்படி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படும்? ஸோ இதெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்மளுடைய படைப்புகளை நம்மளே பெருமைப்படுத்தினா தானே அது நல்லது. அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே இல்லை. இங்கே எல்லாமே கலைஞர் இருக்குந்தண்டி அவரை மட்டுமே அவரே தான், அவர் ஒரு ஆள் தான் கவிஞர், அவர் ஒரு ஆள் தான் எழுத்தாளர், அவர் ஒரு ஆள் தான் படைப்பாளிங்கிற அளவுக்கு ஒரு வழிபாட்டு முறை இங்கே இருந்தது. இப்போ அதுக்கு அடுத்தது ஸ்டாலினுக்கு அது பொருந்தாதுங்கிறனால விட்டு வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் ஏதோ 1 2 எழுத உரைநடையில் இந்த திருவிளையாடல் வசனம் வருமே, வசன நடையில் எழுதுகிறேன் இருந்தாலும் ஒத்துக்கிறாங்கன்னு அப்படி எழுதியிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் தான் அடுத்த பெரிய கவிஞராக இருந்திருப்பார். இதுதான் இந்த தமிழ்நாட்டுடைய கடந்த ஒரு 50 ஆண்டுகளான நடைமுறை. இதை தாண்டி ஒரு அகிலனும் ஜெயகாந்தனும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பெருமைப்படக்கூடியது. ஆனால் ஜெயகாந்தனை வச்ச தராசு தட்டில் வைரமத்துவம் வைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மெல்லாம் தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இது கொடுக்குற மத்திய அரசினுடைய விருதா சார்? இல்லை, இது வந்து பாரதிய சாகித்ய அகாடமி அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட். அது சாகித்ய விருது கொடுக்குறாங்க இல்லையா, அதே ட்ரஸ்ட் பாரதிய சாகித்ய அகாடமி அப்படிங்கிறது அந்த ட்ரஸ்ட்டு. இந்த ட்ரஸ்ட்டுடைய நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாஹூ சாந்தி பிரசாத் ஜெயின். இவங்க தான் இப்போ இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர், டைம்ஸ் நவ் டிவி சேனல், டைம்ஸ் ஹிந்தியில் ஒரு பல பத்திரிகைகள் எல்லாமே வருது. அந்த குரூப் பேர் பெனட் அண்ட் கோல்மன். அதனுடைய உரிமையாளர்கள் இவங்க. இப்போ இந்த சாந்தி பிரசாத் ஜெயின்கிறவர் இப்போ இல்லை, அந்த குடும்பத்தார் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. அவங்க தான் இந்த விருதுக்கான ஸ்க்ரீனிங் கமிட்டியில் உள்ள மெம்பர்களையும் சரி, கடைசியாக இந்த ஒரு போர்டு மெம்பர் மாதிரி ஒரு 12 பேர் வைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. ஆகையினால இது அரசு கொடுக்கும் ஒரு பரிசு கிடையாது. அந்த காலத்தில் இது முதல்ல வந்த பொழுது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் விருப்பப்பட்டாருங்கிறனால அவர் தன்னுடைய கையால் அந்த விருதை கொடுத்தார். மற்றபடிக்கு இதுக்கு உண்டான பரிசு பணமாகட்டும், அந்த சரஸ்வதி சிலையாகட்டும், அது எல்லாமே வந்து அந்த தனியார் அறக்கட்டளை தான் முடிவு பண்ணி கொடுக்கும், செஞ்சு அவங்களுடைய செலவில் தான் கொடுக்குறாங்க. அதை கையில் எடுத்து கொடுக்குற பொறுப்பை மட்டும் ஒரு சம்பிரதாயமாக ஜனாதிபதி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த அவங்க ஒரு காலத்தில் இதோடைய தரம் நல்லா உயர்வாக இருந்ததுனால மக்களும் அதை மதித்தாங்க. ஆகையினால ஜனாதிபதி கொடுக்குற அளவுக்கு ஒரு தகுதியான விருது அப்படிங்கிறது ஒரு பேர் இருந்தது. கடைசி இப்போ ஒரு 10-15 வருடங்களாகவே அப்படி ஒரு பேர் இருக்கிற மாதிரி எனக்கு படலை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு வைரமுத்து அவர்களுடைய படைப்பில் ரொம்ப ஒரு தமிழுக்கான ஒரு பெரும் படைப்பாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? அப்படி எதையும் பார்க்கலாம். அதாவது ஒரு கவிஞன் வந்து இவர் சொல்வார் மில்டன், ஒரு கவிஞன் வந்து உன்னதமான கவிதையாக இருக்கணும், அவன்தான் கவிஞன். எழுதுறது இப்போ நீ முயற்சி பண்ணி எழுதணும்னா யாருனாலும் எழுதிடலாம். அதெல்லாம் ஒரு கவிஞர் ஆகாது. கவிதைன்னா முதல்ல என்ன, சொல்லின் சுவையெல்லாம் கனிந்து முதிர்ந்த நிலையே கவிதை. ஸோ அதை வந்து கவிஞர்கள் இன்னும் யார் அப்படின்னா வார்த்தை அலங்காரம் மட்டும் கவிதை இல்லை. இப்போ இந்த விருதுக்கு என்ன பேர், ஞான பீடம். அப்படின்னா உங்களுக்கு அந்த ஞானம் இருக்கணும். ஞானம்ன்ற ஒரு சொல்லு வரும்பொழுதே தனி மனித ஒழுக்கம்ங்கிறது வந்துடும். எழுத்தாளர் அப்படின்னா நீங்கள் வார பத்திரிகையில் எழுதுகிற எல்லாருமே எழுத்தாளர் தான். அவங்கள்ட்ட நீங்கள் ஒழுக்கத்தை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க படைப்பு எப்படி இருந்ததுன்னு மட்டும் பார்த்தா நம்ம போதும். ஆனால் இந்த ஒரு உயரிய விருதில் நீங்கள் ஞானத்தோடு இருக்கிறீங்க, உங்களுடைய ஞானத்தால் மக்களுடைய ஞானத்தையும் உயர்த்த போகிறீர்கள்
அப்படின்னு ஒரு சைட்டேஷனோட ஒரு விருது வருதுன்னா அப்போ ஒழுக்கமும் ஞானம் இல்லை, ஒழுக்கம் இல்லாத ஞானம் ஞானம் அல்ல. ஆகையினால தான் வைரமுத்துக்கு கொடுக்கறத நம்ம கொஷின் பண்ண வேண்டியிருக்கு. 17 பெண்கள் அவர் மீது ஒரு பாலியல் புகார் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய மெய்யியல் கோட்பாட்டை அவர் வந்து ஒரு ஆபாசமான முறையில் விமர்சனம் செய்கிறார். தகாதாக ஒரு தராதரம் இல்லாத விமர்சனம் ஆண்டாளை பற்றி செஞ்சிருக்கிறார். ராமனை வந்து மனநிலை சரியில்லாதவன் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் எந்த வகையான ஒரு இலக்கியம்? அது வந்து ஒரு இலக்கிய படைப்புங்கிறது தான் அவர் பேசுகிறார். ஒரு இலக்கிய விழாவில் பேசுகிறார். இது ஒரு இலக்கியம்னா இந்த ஒரு இலக்கியத்துக்கு ஒரு விருது தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இலக்கியம் என்பது என்ன? அதை படிக்கிறவனுடைய ரசனையை மட்டுமல்ல, அவனையும் ஒரு இன்ச்சாவது ஒசத்தணும். அப்படி ஒரு ஒசத்தாமல் உங்களுடைய பேசர் இன்ஸ்டிங்க்ட்டுக்கு மட்டுமே தீனி போட்டு அப்படியே உங்களை தரம் தாழ்த்தி கொண்டே போவதற்கு பேர் இலக்கியம் அல்ல. அது வெறும் எழுத்து தான். ஸோ வைரமுத்துவோடைய ஓவராலாக எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அவருடைய படைப்புகளில் அதிகமான படைப்பு என்னது? சினிமா பாடல்கள். அவருடைய நூல்கள் வந்து குறைச்சலாகத்தான் இருக்கும். இந்த சினிமா பாடல்கள் வந்து சூழ்நிலைக்காக நான் எழுதினேன்னு சொன்னாலும் அந்த சூழ்நிலையே நீங்கள் எவ்வளோ ஒசத்தி எழுதியிருக்கலாம். ஒரு காலத்தில் கண்ணதாசன், மருதகாசி இவங்கெல்லாம் எழுதாத ஒரு சூழ்நிலையில் புதுசாக இவர் எழுதிட்டார். அதில் திறந்தாழ்ந்த கவிதை பாடல்கள்னு நம்மளால் ஒரு 10 பாடலில் சொல்ல முடியும் இல்லையா? சொல்லலாம் இல்லையா? இங்கே எனக்கு சொல்லதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ அதுக்கும் சேர்த்து தான் இந்த ஞானபீடம் விருது கொடுத்துருக்காங்களாங்கிறது தெரியணும். வெறும் இலக்கிய கர்த்தா ஜெயகாந்தன்னா நூல் மட்டும்தான் எழுதுறார், கட்டுரைகள் எழுதுறார். நீங்கள் அவரை வந்து மதிப்பீடு சரியான மதிப்பீட்டில் அளவுகோலில் மதிப்பீடு பண்ண முடியும். ஒரு சினிமா பாடலாசிரியரை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்வீங்க? அங்கேயே முதல்ல இந்த அடிப்படை தகர்ந்து விடுகிறது. இன்னொன்று சார், நான் உங்களை பாராட்டுறேன் அப்படின்னா பாராட்டுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குங்கிறது முதல்ல மக்களுக்கு தெரியணும். இவர் சொல்லிட்டார் அப்படிங்கிறக்காக செய்யணும்னா இதை நான் சொல்லலை, அருணகிரி சொல்கிறார். 10 தலை தத்தக்கடைதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயன் வெச்சவ தகுபொருள் அப்படிங்கிறார். பச்சை நிறமுடைய திருமால் முருகப்பெருமானை பாராட்டுறாராம். அப்படின்ற ஒரு கடைசி வரிக்காக அவருக்கு என்ன தகுதி இருக்குது பாராட்டுறதுக்கு? பெருமாளுக்கு 10 தலை தத்தக்கணைதோடு ஒரு ராவணனை வதம் செய்தார், அந்த வரலாறை சொல்லி ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பார்க்கடலை கடைந்தார் அப்படிங்கிற ஒரு வரலாறையும் சொல்லி பட்டப்பகல் வட்ட திகிரியில் பகதத்தன் வதம் பட்டப்பகலில் இரவை வரவழைச்சு அவனை கொண்டான்ற மகாபாரதத்தை சொல்லி இப்பேற்பட்ட பெருமாள் வந்து அப்புறம் பக்தருக்கு ரதத்தை கடவி அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினார், இப்பேற்பட்டவர் செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய பண்பாட்டு அடிப்படையில் பார்த்தாலும் சரி, பக்தி அடிப்படையில் பார்த்தாலும் சரி, பாராட்டுறவன் யாருங்கிறது முக்கியம். பாராட்டு என்னங்கிறது முக்கியத்தை விட பாராட்டுறவன் யாரு அப்படி பார்த்தா இந்த நிறுவனத்துடைய தகுதியும் கேள்விக்கிடமான ஒரு நிறுவனங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை மேலே என்னென்ன குற்றச்சாட்டுகள் எழுந்தன இந்த கடந்த 5 வருடங்கள்லன்னு உங்களுக்கு தெரியும். கேள்வியை ஒரு தேர்தலை ஒட்டி எம்எல்ஏ எம்பிக்களை பற்றி ஒரு சிறப்பான கட்டுரை எழுதுவதற்காக பணம் பெற்றார்கள்னு பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் வந்தது அவர்கள் மேலே. ஏதோ சாதாரண லெவலில் சொல்லலை. அடுத்ததாக அவங்க விளம்பரத்தை செய்தியாக போடுகிறார்கள் அப்படின்னு நம்ம ப்ரெஸ் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது. இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து தன்னுடைய தரத்தை தாழ்த்தி ரொம்ப காலம் ஆகிவிட்டது. அதனால் அவங்க சார்புடைய ஒரு நிறுவனம் ஒரு மீட்டு வைரமுத்துக்கு விருது கொடுக்குறாங்க என்பது ஆச்சரியப்படத்தக்கது அல்ல, வருத்தப்படத்தக்கதுங்கிறது வேற விஷயம். ஆனால் அதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஒரு விருதுக்கு தமிழ்நாட்டில் இதை தாண்டி பல எழுத்தாளர்களுடைய பெயர் பரிசீலிக்கப்பட்டிருக்கும்ல? இருக்கலாம், கண்டிப்பாக. அப்போ நீங்கள் ஒரு பாடலாசிரியருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னா இங்கே நிறைய இலக்கியம் உருவாகிருக்கு. அதான் சினிமா பாடல்களை இலக்கியமாக ஒரு நிறுவனம் ஏற்றுக்கொண்டு விட்டது என்றா அந்த நிறுவனத்துடைய தகுதி என்னங்கிறது உங்களுக்கு தெரியுதா? அப்போ உண்மையான இலக்கியத்துக்கு என்ன வேல்யூ இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஜெயமோகன் மாதிரியான ஆள்கள் இருக்கிறாங்க, இன்றைக்கும் நல்லா எழுதக்கூடியவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க, இல்லைங்கள? அவங்களுக்கும் திரைப்பட பாடல்கள் வந்தவங்களுக்கு ஒரு பிரபல்யம் இருக்குது.
இந்த பிரபல்யம் போதும்னு இந்த சாகித்ய அகாடமி முடிவு பண்ணுச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்தது நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஏன் இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்குன்னு. ஆமாம், அதற்கும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இது வந்து உறுதியாக சொல்ல முடியாது, பட் அப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் நெருங்கிருச்சு, அறிவிப்பு இன்றைக்கோ நாளைக்கோ வந்துடலாம். அப்படின்னா விளம்பரம் எப்படியும் பேப்பரில் கொடுக்க போகிறாங்க. இவங்க ஏற்கனவே செய்தியை போல விளம்பரத்தை போடக்கூடியதில் வல்லுநர்கள். அப்போ உங்களுக்கு ஒரு கட்சி, எந்த கட்சின்னு நான் சொல்கிறது என்ன இருக்குது, திமுகவே இருக்கட்டுமே, விளம்பரம் கொடுக்கவே போகிறாங்க. இப்படியும் சேர்த்து இதே ஒன்று போட்டு மக்களை ஒரு குழப்புவோம்னு முடிவு பண்ணியிருக்கலாம். அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காகவே சில செய்திகளை உருவாக்குறது. ஆமாம் 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 ஆமாம். இவங்க அவங்களோட மேலே இல்லையா, அவங்க வந்து விளம்பரத்தை செய்தியாக போடுவாங்க, இவங்க செய்தியை போடணுங்கிறக்காக விளம்பரம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். அதனால் இதில் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கிடைச்சதில் ஒரு ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. இன்னொன்று சார், அது நம்ம ஒரு அரசியல் நிறைய சொல்லிக்கணும். ஆனாலும் இத்தனை வருஷம் கேப் தேவையா? ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கும்போது ஒரு ரொட்டேஷனலாக தான் கொடுக்குறாங்களா? இல்லை, கிடையாது. அதான் சொல்கிறேன், இதில் வந்து அரசியல் இந்த நிறுவனத்தில் புகுந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆகையினால நீங்கள் ஏன் இப்படி, இது எப்படி மாற்றி வைக்க, அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா தனியார் கொடுக்குற விருது, அதை நம்ம கேள்வி கேட்க. இப்போ அரசு கொடுக்குதுன்னா, இப்போ சாகித்ய அகாடமி இல்லைன்னா நம்ம கேள்வி கேட்கலாம். இல்லை, தமிழ்நாட்டில் 75 ஆண்டுகளில் 3 தான் எழுத்தாளர்கள் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இது ஆகச்சிறந்த எழுத்தாளர்கள் வேற யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின்ஸை. அதை தான் நான் சொல்கிறேன், இவங்களை வச்சு எடை போடாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்கு தான் சொன்னேன், பாராட்டுறவனுடைய தகுதி என்ன, அந்த அளவுகோலை நம்ம தப்பான அளவுகோலை வச்சுட்டு நம்மளுடைய சிறந்த எழுத்தாளர்களை நம்ம அளந்து பார்க்கக்கூடாது. ஒரு லாசா ராமாமிர்தமோ, தி ஜானகிராமனோ, மௌனியோ, இன்னும் எத்தனையோ எழுத்தாளர்கள், புதுமை பித்தனோ, இவங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இப்படி மணிக்கொடி காலத்தில் வந்த எழுத்தாளர்கள் எல்லாம் அடுக்கிக்கிட்டே போகலாம். அவங்களையெல்லாம் இந்த சாகித்ய அகாடமி விருது வேற, இந்த ஞானபீடத்தை வச்சு நம்ம அளந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு புதுமை பித்தனுக்கு ஈடாக முடியுமா? ஆனால் என்னவா இருந்தாலும் இது ஜனாதிபதி கையால் கொடுக்கப்படுறதுனால இது ஒரு மத்திய அரசுடைய விருது அப்படின்னு தானே பார்க்கப்படும். அதுதான் இந்த பதிவுடைய நோக்கமே. இது மத்திய அரசினுடைய விருது அல்ல அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்துறது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஜனாதிபதி கையால் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம். அது வந்து தகுதி இருக்கந்தாண்டியும் தான் அந்த சம்பிரதாயத்துக்கு ஒரு மரியாதை. இந்த முறை ஜனாதிபதியோ இல்லை எந்த ஒரு மத்திய அமைச்சரோ பிரதம மந்திரியோ இந்த விருதை வைரமுத்துக்கு தங்கள் கையால் வழங்கக்கூடாது என்பதையும் நம்ம மக்கள் சார்பாக ஒரு வேண்டுகோளாக இங்கே பதிவு செய்கிறோம். இதற்காக பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. பார்க்கக்கூடிய நேயர்களும் உங்களால் முடிந்தால் நீங்கள் நேரடியாக நம்மளுடைய ராஷ்டிரபதி பவனுக்கு ஒரு இமெயில் அனுப்புங்க, இந்த விவரங்களை எல்லாம் சொல்லுங்கள். இங்கே பலரும் பாராட்டு தெரிவிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவர் தகுதியான மனிதராக என்றைக்குமே மாற மாட்டார். உண்மையாக இருக்க வேண்டும். நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி சார். வணக்கம்.